ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் விஜிஎஸ் அட்ராசிட்டி விலாக். இன்றைக்கி என்னடா உண்டியலை உடச்சிட்ருக்காங்கன்னு பார்ப்பீங்க எல்லாருமேவும். ஆமாங்க, எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. உண்டியெல்லாம் கொஞ்சம் நிறைஞ்சிருச்சு, சரின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஓப்பன் பண்ணணுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வச்சுருந்தோம். சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஓப்பன் பண்ணிடலாம், அன்றைக்கி ஃப்ரீயாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் கோயிலுக்கு போக வேண்டிய வேண்டுதல் இருந்துச்சு. அங்கே நம்ம சில வேண்டுதல்களாக இருக்குது. அதனால் சரின்னு சொல்லிட்டு நம்ம உண்டியல் இதெல்லாம் எடுத்துருவோம் காசை அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருந்தோம். பாப்பாங்குடியில் சில்லறை காசாக தான் இருக்கும், 10 ரூபாயாக இருக்கும். ஒரு சிலது 100 ரூபாயாக இருக்கும். 100 ரூபாவில் அதிகமாக போட்டிருக்க மாட்டோம். 10 ரூபா தான் அப்படியே கொடுத்ததை அப்படியே போட்டிருப்பாங்க. 2 பேருமே சேர்த்து வச்ச உண்டியல் இதுதான். இது நிறைஞ்சிருச்சு சரின்னு சொல்லிட்டு அதனால தாங்க இது பண்ணிடுவோன்ட்டு. பாப்பாவோட ரியாக்ஷனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாப்பா பணமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவள் தனியாக பிரித்து வைக்க, இவள் தனியாக பிரித்து வைக்க, எல்லாத்தையுமே பிரித்து வச்சுட்டு இருந்தாங்க. பாப்பாங்க உண்டியலில் நம்ம எண்ணியாச்சு. இப்போ நம்ம உண்டியல் பெரிய உண்டியல் நம்ம எண்ணிடலான்னு சொல்லிட்டு அதில் வெயிட்டாக இருந்துச்சு, தூக்கவே முடியல, அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு. அவளை சில்லற காசாக தான் இருந்துச்சு, ரூபா காசு தான் அவ்வளோவா போட்டிருக்க மாட்டேன், சில்லற காசாக தான் ரொம்ப இருந்துச்சு. அது எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க. 1 ரூபா காயின்லாம் தனித்தனியாகவும், 5 ரூபா காயின்லாம் தனித்தனியாகவும், 10 ரூபா காயின்லாம் தனித்தனியாகவும் எண்ணி நம்ம வச்சுருவோம். நோட்டெல்லாம் நம்ம சீக்கிரம் மாற்றிடலாம், சில்லற காசுலாம் மாற்ற முடியாது. சரின்னு சொல்லிட்டு டீ கடையில் கொடுத்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையுமே எண்ணி வச்சுருவோம். அவங்க ஒரு தடவை எண்ணுவாங்க, சரின்னு சொல்லிட்டு நம்ம எண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா எண்ணிட்டு இருந்தோம். மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா சில்லற காசு 750 ரூபா சில்லற இருந்துச்சுங்க. நோட்டு 250 ரூபா நோட்டு இருந்துச்சுங்க. 750 ரூபா சில்லற காசு இருந்துச்சுங்க. இது நம்ம உண்டியலில் நம்ம என்னென்னது. பாப்பாங்க உண்டியலில் எவ்வளோ இருந்துச்சுன்னா, பாப்பாங்க பார்த்தீங்கன்னா 670 ரூபா இருந்துச்சு, 678 ரூபா இருந்துச்சு. நீங்களும் இது மாதிரி உண்டியலில் காசு சேர்த்து வச்சுருக்கீங்களா? அதை மொத்தமாக எடுக்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.